நானும் பிரஜ்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ். நாங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ். இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூல்ல படிக்கிறதா பார்த்தேன் மாணிக்கம். பிறந்துட்டியா? இல்ல அது யார் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. நான் அசிங்கப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அகெயின் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில். ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு. அண்ட் அந்த அலர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது. அதுக்கும் வந்து தெர் ஷுட் பி ஜஸ்டிஸ். ஏன்னா அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து வி ஹாவ் டு பி அலர்ட், வி ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ். அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஐவ் ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஐ பிலீவ் இன் இட். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் brought சம்திங் ஃபார்வர்ட். அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க்ட் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இதை பார்க்கணும், இதில் என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஒருமையில பேசினாவே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. ஒருமையில பேசினாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட போறீங்க, எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம். பாலியல் சீண்டல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் வந்து பெண்கள் பாலியல் பண்ணுவாங்களா? பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சீண்டல்கள், பாலியல் குற்றங்கள் பண்ணுற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய நாயகனை போல் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ, ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ, ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தால் எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்துலேயுமே இந்த பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறாது. அது விஷயமாக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷனாக வச்சுக்கலாம். பெண்கள் குற்றங்கள் பண்ணுறது இல்லையா? பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ப்ரெஸ் மீடியா அவர்களுக்கு எப்போவுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டைரக்டர் ரவிக்குமார், ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ், நிதிஷ், இவர்களுடைய இன்வைட் என்ன சொல்கிறது, இவங்களுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அலர்ட் என்ற மூவி வந்துட்டு நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, என்ன வேல்ராஜ் இது என்ன சப்ஜெக்ட்னு, இல்லை மேடம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். அபி, வனிதா, இவங்க எல்லாருமே என்னுடைய எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம். ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு பந்தம் மாதிரி. ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ். நாங்கள் நடிக்காட்டி வி ஹாவ் தட் ஐ கான்டாக்ட் அண்ட் அந்த ஹார்ட் இருக்குது. Abhi, you have to work very soon in films. I want to see you. Hi, Prajan. Prajan வந்துட்டு நான் வந்துட்டு
ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ saw your இந்த serial. வேற. பக்கத்துல இல்ல, இல்ல, போட்டுருக்கலாம். இப்படிதான் எனக்கு கூட சத்தியமா சொல்றேன். எனக்கு கூட நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நானும் ஸ்கூல்ல தாங்க படிச்சிட்டு இருந்தேன். சந்தோஷப்பட்டேன். போன் இங்க சேர் போட்டு சீரியஸ்லி. என்று Yeah, Prajal is very senior and இவங்க last அப்ப நான் இவங்க super senior. சந்திரலேகா, yeah. எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்பவே இவங்க சீனியர்ஸ் அண்ட் இவங்களுடைய படம் she is நீ having a சின்ன பொண்ணு, நான் wonderful ஒத்துக்கிறேன். இவங்க உண்மையிலே ஒரு வண்டர்ஃபுல் ஹிட்டால படம் கொடுத்தவங்க சந்திரலேகா. இன்னும் எனக்கு அந்த சாங்ஸ் பிடிக்கும். லெஜெண்டரி ஃபிலிம் நோ, இந்த ட்ரம் டான்ஸ் நோ அந்த ஐஸ். ஐசா. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அலர்ட் மூவிக்கு வருவோம். அலர்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சொல்கிறாங்க பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அது வேணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாற தான் செய்கிறோம். நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது. கூட இருக்கிறவங்களே நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுதான் உண்மை. சமீபமாக வந்துட்டு சின்னத்திரையில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடெண்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி தான் இருக்குது நம்மளுடைய சட்டம். ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும், யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. தயவுசெய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம பார்த்துக்கலாம்ல, நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கே போனாலும். அதுதான் உண்மை. நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் ப்ரொடெக்டாக இருங்க, வெளியிலையும் ப்ரொடெக்டாக இருங்க அண்ட் போல்டாக இருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிதிஷ் இங்கேருந்து இது கேமராவில் எல்லாருக்கும் வாங்க. சார் மாத்துக்காரன் போல இருக்க. நானும் பிரஜ்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ். நாங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். சார் அங்க போட்டுடலாம், எனக்கு சத்தியமா எங்கேயாவது போட்டுடலாம். நான் வரக்கூடாதான் பிரச்சனைங்க. நம்ம 2 பேர் ஒரு நல்ல ஒரு படம் நடிச்சோம், அதை பத்தி பேசலாம். இதனையா தனியா பத்தி பேசலாம். இப்படிதான் நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சீங்க. ஸ்கூல் படிக்கிறவே நான் இதெல்லாம் நீங்க போட்டுற மாட்டீங்க. நம்ம அததான் போடுவாங்க. மச்சான் கண்டென்ட் அங்கதான் நிக்குது. என்ன அது இப்படி எடுத்து அப்படி வந்து எல்லாரும் டீ-ஷர்ட் போட்டு இருந்தாலும் அந்த சீரியல் எழுதுறது குறிப்பிடத்தக்கற. நாங்க உட்கார்ந்தே பேசியிருப்பேன். சரி ஓகே விடுங்க. ஏதோ உங்களுக்கு படம் அது ஏதோ கண்டென்ட் வந்து அது படம் மூலமாக நல்லா நடந்தால் சந்தோஷம் தான். ப்ரெஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இங்கே வந்த மெயின் காரணமே ரவி சாருக்காக தான், டைரக்டர். அவரோட முதல் படம் அலர்ட். வனிதா சொன்ன மாதிரி அலர்ட்னு ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை. அது பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும். என்றைக்குமே ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயா சிக்னலில் போயிட்டுருக்கோம், போஸ்டர் அடிச்சு விட்டா நிப்பாட்டி ஆடியன்ஸில் யாரோ ஒருத்தர் அந்த போஸ்டரை பார்க்க வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோட முதல் பிளேயர் சொல்லி. அதிலே ரவி சார் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலர்ட். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணியிருக்காங்க, இந்த ஃபைட் மாஸ்டர். அப்புறம் எனக்கோ பிரபாகர் லீடாக பண்ணியிருக்காங்க. நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்கிறதா வந்திருக்கீங்க. என்னென்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும். இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக அந்த கதைகள் பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒரு ஹீரோ வருவார், ஒரு விஷயம் பண்ணுவார் சூப்பர் ஹீரோ மாதிரி. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும், ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அது போலீஸோட ரூபத்துலையோ ஆர்மி ரூபத்துலையோ ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம், பேசலாம். நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வுகள் படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான். பெண்களுக்கான ஒரு விஷயம். பெண்களை எப்பவும் நல்லவங்கள தான் காட்டுறாங்க. இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்கிறாங்க. இது யாரோ பூனைக்கு மணிக்கட்டுன்ற ஒரு விஷயம் தான். பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இது கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டும் தான். துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான், சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் அது லால் அப்படி ஒரு இடமே இல்லை. திருப்பி லாவை மாற்ற முடியாது. ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும், நடக்கட்டும். அன்பேஷும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீதானா வா. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தயவுசெய்து அவன் தம்பியெல்லாம் சொல்லிடாதீங்க, செம்ம கடுப்பேரு. நான் ஸ்கூல்ல இருக்கும்போதே இவன் பிறக்கவே இல்லை.
அனைவருக்கும் வணக்கம். நான் அபி சரவணனாகி விஜய் விஸ்வாவாக மாறியிருக்கேன். எந்த இடத்துல என்ன பண்ணணும் சத்தியமாக எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது. அதோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாரோட அனுமதியோட இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 10 செகண்டு, நேற்று 26 பேர் இந்தியர்கள் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்கள் பெர்மிஷனோட இவங்க நின்றுக்குவாங்க ப்ளீஸ். 10 செகண்ட். நன்றி. மன்னிக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அலர்ட்ன்ற டைட்டில்னால அதை யோசித்தேன். எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டில் அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 26 பேர் ஒரு உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள். ஒரு நல்ல விஷயத்தில் ஏன் இதை ஆரம்பிக்க தயவுசெய்து நினைக்காதீங்க. அடுத்து தான் கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில். அதை விட சூப்பராக ரவி சார் ஒரு விஷயம், அந்த ப்ரொடியூசர் அண்டு நிதிஷ் பண்ணியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரையும் ஈக்குவாலிட்டி கொடுக்குன்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சார் வாழ்த்துக்கள் சார் அந்த படக்குழுக்கு. இந்த படத்தை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களில் அதை பேசப்பட வேண்டியிருக்கு. அலர்ட் கண்டிப்பாக வெற்றியாகணும், அதுலேயும் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும். இனிகா என்னோட நண்பர், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட நான் ஒரு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வாழ்த்துக்கள். அண்டு பிரஜின் சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப ரிங்டோனாக வச்சுருந்துருக்கேன். சொல்லிடுறேன். அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப தான் பார்த்தேன். மாணிக்கம் பார்த்துருக்கேன். கண்டென்ட் கொடுத்துட்டேன். அண்ட் தயாரிப்பாளர் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். சில கண்டென்ட் நான் சொல்லணும். 99.99% நல்ல பெண்கள் இருந்திருக்கிற நாட்டில் பாயிண்ட் ஒரு சில பெண்கள் நடக்கிற விதத்தால் எல்லாருக்கும் கெட்ட பேர்கள் வருது. பாக்யராஜ் சார் ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, ஊசி நான் சொல்லலை, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அது மாதிரி வந்து 0.1% பண்ணுற பெண்கள் தரனால நிறைய பேருக்கு இதனால் வந்து பாதிப்பு வருது. உண்மையிலே சொல்கிறேன், மேம் பக்கத்தில் இருக்கனால சொல்லலை. நேற்று ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீமில் வந்து சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிருந்த ஒருத்தவங்களோட ஃபோட்டோ போட்டு அது கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா, யார் புரியல, எவன்டா சொன்னது சரின்னு அவனை கூப்பிடுங்க, இல்லை அது கரெக்டு. யாரு அவங்க இன்னொருத்தவங்க இல்ல அது யார் என்ன சொல்லியிருக்கேன், 40ன்னு சொல்லியிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட வரல. என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க என்ன? அது யாருக்கு போட்டிருந்தாங்க? இல்ல அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். இல்ல நான் சொல்லலைன்றதை பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி இவங்ககிட்ட பழகினா தான் தெரியும் இவங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அன்பாக பழகுறாங்கன்னு. இவங்க இவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. போன வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த நாஞ்சில் விஜயனில் பேசினேன், அக்கா நான் பேசுகிறேன், அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தவங்கள்ட்ட பழகுனா தான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி பரவலாயிட்டு இருக்கு. இந்த அலர்ட் படமும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு தகவலை உண்மையாக சொன்னால் மட்டும்தான் அது உண்மையாக போகுமே தவிர நீங்கள் கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியாவில் பரவுது. இந்த ஜென்ரலாக இந்த பிரசாத்தில் நான் வாய்ப்பு தேடி அடைஞ்ச காலத்துலேருந்து 12 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு ஹீரோவாக இங்கே உட்காந்துருக்கேன், எவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, என்னோடய கல்யாண இஷ்யூ. அது இந்த இடத்துல சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா 6 வருஷமாக நான் கோர்ட்டில் போராடிட்டு இருக்கேன். 6 வருஷமாக. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு இன்னும் கூட ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இதே நீங்கள் இப்போ அக்கா கிட்டக்கு ஒரு பதில் சொன்னீங்க, நீங்கள் தான் சொல்லணும்னு. ஆனால் நீங்களே திருப்பி அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூ நோ வெரி வெல் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும். பாதிக்கப்பட்டவங்க யார்? அது அந்த ஒரு ஆள்னு சொல்கிறீங்க, அதுதான். ஸோ நான் 6 வருஷமாக வந்து என் மனைவியோட போராடி இருக்கேன். இன்னும் எனக்கு அதுக்கான இது கிடைக்கல. எனக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கலை. எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸை யாராவது கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் கிடைச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும். அப்போ நீ ஃப்ரெண்ட்ஸை கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லைக்கா, நான் கேட்குறது டிவோர்ஸ் கிடைச்சா தானே கல்யாணம். வேற பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசிட்டு எதுக்கு இது கண்டென்ட்டா கொடுக்குறேன்னா கண்டென்ட்டா இல்ல, இது பெண்கள் பத்தி, வேற ஆண்கள் பெண்கள் பத்தி. ஆமா, இது என்னோட பர்சனலா நான் சொல்லல, ஆண்கள் பெண்கள் பத்தி சொல்றேன். ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அது நடிகராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அங்க இருந்து ஏதாவது வந்தாதான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும். ஸோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் வந்து பிரஜின் தலைவர்ல நான் ஆரம்பிக்க போறோம். அண்ட் நான் நிறைய பேச விரும்பல. தேங்க்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்தது. ரெட் அலர்ட் வந்து அலர்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த டீம் கண்டிப்பாக சக்ஸஸ் காரணம். பிரஜின் 25 படம் பண்ணிட்டாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
டைரக்டர் ரவி வந்து இதை வந்து கதையாக எனக்கு வந்து சொல்லும்போது எனக்கு நீங்க எப்படி வரீங்களா? இல்லை மேடம், டைரக்டர் ரவி வந்து இந்த கதையை வந்து எனக்கு வந்து சொல்லும்போதே கதை ரொம்பவும் பிடிச்சிருந்து. இது வந்து பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக, அதாவது சண்டே மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் விடும் சார், சாட்டர்டே லீவ் கேட்டால் கூட தரமாட்டேன் நான். இன்றைக்கி ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறேன் சார், சாட்டர்டே வேணாம் சார் அப்படின்னுவார். இல்லை சாட்டர்டே ஷூட்டிங் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாட்டர்டேவும் ஷூட்டிங் வச்சு பண்ண படம். இது பெரிய படங்களுக்கு நிகராக, அதாவது விஜய் சார், அஜித் சார் அந்த படங்களுக்கு உண்டான செட்டப்புகள் என்னவோ 4 கேமரா 5 கேமரா ட்ரோனு அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே அவர் கேட்டது எதுவுமே குறையில்லாமல் பண்ணி கொடுத்துருக்கேன். அவரும் நிறைவாக இந்த படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாரு, பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது கண்மணி கிரியேஷன்ஸ் சிவா, அவங்க தம்பி பத்ரிநாத், அதுக்கப்புறம் வந்து சோழா பொன்னுரங்கம் பார்த்துட்டு டைரக்டர் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி, இப்போ இந்த மாதிரி ஒரு டேரக்டர்லாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேன்றீங்க, இன்னொரு சங்கர்யா அவர் பார்த்துக்கியா அப்படின்ட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மாநாடு ரிலீஸ் பண்ணார், அந்த சுப்பையா சார் ரிலீஸ் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் 300 தேட்டர் போடுறாரு. அவர் படம் பார்த்துட்டு நானும் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன், ஏதாவது 1-2 மைனஸ் இருக்கும் படத்தங்களில். ஒன்று எனக்கு வெளியே எழுந்து வரும்போது சின்ன சின்ன குறைகள் எல்லாம் பெரிய படத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் லேகே இல்லாமல் சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ண படம் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே வந்து டைரக்டர் கை கொடுத்தாரு. ஒரு நிறைவான ஒரு படம், குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு படத்தை நான் பார்த்தேன். இவ்வளோ என் லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன்னு அவர் முந்தா நாள் தான் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அதனால் இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்தீங்கன்னாவே போதும். இந்த படம் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2000 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் மனசு வச்சிங்கன்னா இதை ஒரு வெற்றி படமாக உங்களால் மாற்ற முடியும். வெற்றி படமாக மாற்றணும்னு உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் இப்படி வந்து இது லைட்டா வேணா இல்ல, நீங்க இப்படி வாங்களேன். போதும்ல, ஓகே சார் நீங்கள் பேசும்போது மேக்கிங்காக மிரட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. மேக்கிங்காக எல்லாருக்கும் வணக்கம். விஷயத்த சொல்லுங்கள். இங்கே வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபஸ்ட்டு படம், இந்த படம் நல்ல படம் எடுத்துக்க நான் நினச்சிருக்கேன். இது நல்ல படமா தரமான படமா அப்படின்னு மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்குது. நான் என்ன நல்ல படம் எடுத்தாலும் அதை மக்கள் தான் வந்து பார்க்கணும். அந்த மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு, அது அந்த ஆடியன்ஸ் உள்ள வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் அந்த படத்தை பற்றி எழுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து தேட்டரை வர வச்சு இது வெற்றி படமாக்கணும். அப்படி பண்ணுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சத்தமா மாஸ்டர் பேசுறது அவ்வளோ. வணக்கம், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். போன வருஷம் பகாசூரன் செல்வராகவன் சாருது, சாமானியன் ராமராஜன் சாருது. இந்த வருஷம் தரப்பட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாட். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வேறு லெவலில் எடுத்திருக்கேன். விக்ரம் படத்துக்கு கமல் சார் ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு ப்ரொடியூசருக்கு எடுத்திருக்கேன். இதுவரையும் யாரும் பண்ண முடியாத ஒரு ஃபைட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங்கில் பண்ணியிருக்கேன். இதோட டைரக்டர் ரவி சாருக்கும், ப்ரொடியூசர் ரெட்டி சாருக்கும், வேல்ராஜ் சார், புவன் சார், கிறிஸ்டின் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லமல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாஸ் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நரேன். இது என்னோட 2வது படம். ஃபஸ்ட் படம் அந்த எஸ்எஸ்சி சார் படத்தில் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகிருக்காது, நான் கடவுள் இல்லை. அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வில்லன் ரோல் அண்ட் கம்ஸ் லைக் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்கேன் இதில். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ குட் சான்ஸ் டு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் ரவி அண்ணா. ஸோ கேமராமேன் அண்ணா ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார். அண்ட் ஃபைட் மாஸ்டரோட ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த சீனை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு மாஸ்டர் என்ன வச்சு. மெட்டல் சிவா மாதிரி எப்படி என்ன மிரட்டி பயங்கரமாக எடுத்துறாரு எல்லாமே. தேங்க்யூ ஃபார் கிவிங் அ சான்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் வட்டகரா சதீஷ். இது என்னோட 4th மூவி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வட்டகரா சதீஷ். இது என்னோட 4th மூவி. ரவி அண்ணனை எனக்கு முன்னாலேருந்தே தெரியும். ஆஸ் அ பிரதராக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஸ்டோரி சொன்னப்போ கொஞ்சம் இப்போ நடந்துட்டு இருக்க பெண்கள் பிரச்சனையை பற்றி சொல்லவும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் நெகட்டிவ் ரோல் பண்ண சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணால் தான் நிறைய ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணேன். நல்லா வந்திருக்கு படம். செகண்ட் வில்லனாக பண்ணியிருக்கேன். படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லபடியாக கொண்டு வாங்க. சேகர் சீதாராமன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் ரோவின் பாஸ்கர் சார் நல்லா பண்ணாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய படம் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரால் நிறைய விஷயங்கள் எனக்கு புது புது ஷார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி கூட நடிச்சிருந்த எல்லா கலைஞர்களும் ப்ளஸ் இவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண நம்ம படத்துக்காக வந்த இவங்க அனைவருக்கும் என்னோட நன்றிகள். ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஜேஷ். இது என்னோட 4 வில்லனில் நானும் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக போயிட்டு படம் ஒரு 2 days 3 days ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க. போயிட்டு ஒரு வாய்ப்பு கேட்டோம். உடனே எனக்கு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது எனக்கு ஆறுமுகம் சார் மேனேஜர், அப்புறம் ராஜன் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமராமேன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படத்தில் நடிச்சிருக்கோம். நீங்கள் தான் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு மழை வெயில் எல்லாமே தாண்டி தான் பண்ணோம். மாஸ்டரும் ஃபைட் பண்ணியிருக்காரு. எங்களுக்காக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாரையும் கொஞ்சம் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. எல்லாரையும் தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ் மோகன். இந்த மூவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு எனக்கு நன்றி. எல்லோரும் வந்து தேட்டரை வந்து படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட ப்ரொடியூசருக்கும் என்னோட டேரக்டருக்கு தேங்க்ஸு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட சைடும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு மை டீம் அண்டு என்னோட உதவியாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வாங்க சார், அடுத்துனீங்களா? வணக்கம். என்னுடைய நேம் காக்காமுட்டை சசிகுமார். இந்த படத்தில் வந்து அசோக்குன்ட்டு ஒரு மேனேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ப்ரொடியூசர் டைரக்டர் ரவி அண்ணா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மாஸ்டர் ஒரு ஃபைட் ஒன்று கம்போஸ் பண்ணார் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில். ஸோ அது ரொம்ப சொன்ன மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டாக இருக்கும் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சீன் ஒன்று வரும் படத்தில். ஸோ அது மாதிரி அது அந்த கேமராமேன் பாஸ்கர் சார் அது எப்படி பண்ணால் நான் ஒரு போன வாரம் கூட கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்ப்பேன். அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக அந்த சீன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் ஒரு கார் சீன் தான், நைட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் பார்க்கும்போதே எனக்கு படம் எப்படின்னா வந்திருக்குன்ட்டு 2-3 வாட்டி கேட்டேன் நான். ஓகே நல்லா இருக்குது, நீங்களாம் பார்த்தா தான் சொல்லணும் அப்படின்னாரு. அதனால் இந்த படம் வந்து நிச்சயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் இருந்தது, அதை விட இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டிலாக வந்து இந்த டைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லா டீமுக்கும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பண்ணிட்டீங்க. சசி வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லா லாங்குவேஜும் பண்ண மாட்டேங்க. சார் வந்து மியூசிக் டைரக்டரு. ஒரு 40 லட்ச ரூபாயில் ரஹ்மான் சார் மாதிரி ஒரு 4 கோடி ரூபா மியூசிக்கை 40 லட்ச ரூபாயில் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த டீம் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம இப்போ அலர்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸில் இருக்கோம். அதை ரிலீஸ் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிற அந்த சிறப்பு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் செந்தமிழ். இந்த படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு இருக்குது. 4மே மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சவுண்ட்லாம் எல்லாமே மெலோடியஸாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாம் நல்லா டேரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.